வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரஷ்யாவின் இருப்பை அழிக்க நினைக்கக்கூடிய 7 நாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்பர் 7, இஸ்ரேல். யூதர்களின் மிக முக்கிய தீர்க்க தரிசனியான எசேக்கியேல் என்பவர் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலின் இறுதி யுத்தம் ரஷ்யாவுடனேயே நடக்கும் என்றும், ரஷ்யாவின் பேரழிவு ஆயுதங்களால இஸ்ரவேல் அழிக்கப்படும் என்றும் தீர்க்க தரிசனம் கூறியிருந்தார். மத நம்பிக்கையில் ஊறி திளைக்கும் யூதர்கள் ரஷ்யாவை மிக கடுமையாக வெறுப்பதற்கு இந்த தீர்க்க தரிசனமே மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தில் கூறியுள்ளது போலவே, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உதயமானதும் வெகுண்டெழுந்து போர் தொடுத்த அரபு நாடுகளுக்கு சோவியத் ரஷ்யா ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் அளிச்சாங்க. 1966ஆம் ஆண்டு நடைபெற்ற 6 நாள் போரில் அரபு படைகள் வீழ்த்தப்பட்டதை அடுத்து சோவியத் யூனியன் தனது 22,000 இராணுவ வீரர்களையும் அதிநவீன போர் தளவாடங்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்திற்கு அனுப்பி வச்சாங்க. 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற அரபு இஸ்ரேல் போரின் போது சோவியத் படைகள் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுத்தாங்க. 1973ஆம் ஆண்டு நடைபெற்ற யாம் கிப்பு போரின் போது சோவியத் யூனியனோட தலையீட்டால இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்திச்சாங்க. பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்க அணியில் இருந்த இஸ்ரேல் உலகெங்கிலும் இருந்த கம்யூனிச நாடுகள்ல அமெரிக்க ஆதரவு அரசாங்கங்களை உருவாக்குவதற்காக அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வுடன் இணைந்து மொசாட் பல சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. பனிப்போர் முடிவடைந்த பிறகும் ரஷ்யா இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகளான ஈரான், சிரியா, ஏமன், லெபனானின் ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற ஆயுத குழுக்களுடன் மிக நெருக்கமான இராணுவ உறவுகளை கொண்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரும் ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற போராளி குழுக்கள் பயன்படுத்தும் மிக பெரும்பாலான இராணுவ தளவாடங்கள் ரஷ்ய தயாரிப்புகளாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சிகளுக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிட்டு வராங்க. நம்பர் 6, ஜப்பான். 2ஆம் உலகப் போரின் போது சோவியத் ரஷ்யா ஜப்பானுக்கு சொந்தமான 4 தீவுகளை கைப்பற்றினாங்க. இந்த தீவுகள்ல இருந்த ஜப்பானியர்களை அடித்து விரட்டிவிட்டு ரஷ்யர்களையும் உக்ரைனியர்களையும் குடியமர்த்தினாங்க. கடந்த 79 ஆண்டுகளா ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய அளவிலான விரிசல் உருவாவதற்கு இந்த சம்பவமே காரணமா அமைஞ்சிருக்கு. ஜப்பான் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதால ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல் ஒரு 3ஆம் உலக யுத்தத்தவே உருவாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மிகவும் வலிமையான கடற்படையை கொண்டுள்ள ஜப்பான் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ரஷ்யாவுடைய செல்வாக்கை குறைக்கிற விதமா அமெரிக்க கடற்படையுடன் இணைந்து தொடர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதும் ஜப்பான் G7 நாடுகளுடன் இணைந்து ரஷ்யா மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கினாங்க. மேலும் உக்ரைனுக்கு இராணுவ தளவாட உதவிகளையும் அளிச்சாங்க. இதனை அடுத்து ரஷ்யா வசம் உள்ள ஜப்பானுக்கு சொந்தமான தீவுகள்ல ரஷ்யா மிகப்பெரிய அளவுல இராணுவ பலத்தை அதிகரிச்சாங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல விரிசல் அடைஞ்சிருக்கு. நம்பர் 5, பிரான்ஸ். கடந்த 300 ஆண்டுகள்ல பிரான்சும் ரஷ்யாவும் 9 முறை நேரடியான யுத்தங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா 1812ஆம் ஆண்டு பிரான்சின் மாவீரர் நெப்போலியன் அவர்கள் ரஷ்ய பேரரசு மீது ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தை தொடங்கினாரு. இந்த படைநகர்வு நெப்போலியனோட சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைவதற்கு அடித்தளமாக அமைந்தது. பிரான்ஸ் ஆப்பிரிக்காவில் இருந்த தனது முன்னாள் காலனித்துவ நாடுகளான மாலி, நைஜர், பர்கினோ ஃபாசோ, சாட், எரித்ரியா, மாரித்தானியாவில் தனக்கு சாதகமான பொம்மை அரசாங்கங்களை நிறுவி
அந்த நாடுகளில் இருந்த தங்கம், வைரம், யுரேனியம் போன்ற இயற்கை வளங்களை சுரண்டி வந்தாங்க. இந்த நிலையில கடந்த 3 ஆண்டுகள்ல ரஷ்யாவின் உளவு அமைப்பான FSBயும் ரஷ்யாவின் கூலிப்படையான வாக்னர் படையணியும் இணைந்து இந்த 6 நாடுகளில் இருந்த பிரெஞ்சு ஆதரவு சர்வாதிகாரிகளை இராணுவ புரட்சி மூலமாக அகற்றி ரஷ்யாவுக்கு சாதகமான இராணுவ ஆட்சியாளர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திருக்காங்க. இதனால ஆப்பிரிக்காவில் பிரான்ஸ் தனது முழு செல்வாக்கையும் இழந்திருக்காங்க. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை மிக கடுமையாக எதிர்த்துட்டு வரக்கூடிய பிரான்ஸ் கடந்த ஏப்ரல் மாதம் பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மெக்ரான் அவர்கள் உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு எதிராக பிரெஞ்சு இராணுவத்தை களமிறக்குவேன் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இதனை மிக கடுமையாக எதிர்த்த ரஷ்யா போர்க்களத்தில் அணு ஆயுதங்களை பிரயோகிக்கிற விதமா ரஷ்ய படைகள் அணு ஆயுத தாக்குதல் பயிற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. நம்பர் 4, பிரிட்டன். கடந்த 400 ஆண்டுகள்ல ரஷ்யாவும் பிரிட்டனும் 5 முறை நேரடியான யுத்தங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா சோவியத் யூனியனை மிக கடுமையாக எதிர்த்த நாடு பிரிட்டன் தான். கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தொடங்குவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்போதைய பிரிட்டன் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை பிரிட்டன் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இல்லை என்றால் அரை மணி நேரத்தில் அணு ஆயுத தாக்குதல் நடத்தி பிரிட்டனை உலக வரைபடத்திலிருந்தே அழித்து விடுவேன் என்று எச்சரித்தார். இந்த சம்பவம் அந்த காலகட்டங்களில் உலக அரசியல்ல மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தபோதும் பிரிட்டன் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு முழு ஆதரவையும் வழங்கியிருந்தாங்க. உக்ரைனுக்கு தனது அதிநவீன 14 சேலஞ்சர் டேங்குகள், 106 ஆர்டிலரி சிஸ்டம்ஸ், 370 கவச வாகனங்கள், ஸ்டார்ம் ஷாடோ மிசைல்ஸையும் வழங்கினாங்க. மேலும் 85,000 கோடி நிதி உதவிகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு வழங்கினாங்க. நம்பர் 3, போலந்து. கிபி 1500ஆம் ஆண்டு தொடங்கி 2ஆம் உலகப் போர் வரைக்கும் போலந்து மீது ரஷ்யா 25 முறை போர் தொடுத்திருக்காங்க. போலந்தோட வரலாற்றிலேயே ரஷ்யாவால தான் அந்நாடு மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகளை சந்திச்சிருக்கு. 2ஆம் உலகப் போரின் தொடக்க காலகட்டங்களில் ஜெர்மன் படைகள் போலந்தின் மேற்கு பகுதியையும் சோவியத் யூனியன் போலந்தின் கிழக்கு பகுதியையும் கைப்பற்றி போலந்தை 2ஆக பிரிச்சாங்க. அந்த சமயத்தில் 3,20,000 போலந்து வீரர்களை சோவியத் யூனியன் சிறைப்படுத்தினாங்க. அதில் 22,000 போலந்து வீரர்களை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து இனப்படுகொலை செஞ்சாங்க. இந்த சம்பவம் போலந்தோட வரலாற்றிலேயே மிக மோசமான கருப்பு பக்கங்கள்ல ஒன்றா இருக்கு. சோவியத் யூனியன் 2ஆம் உலகப் போரோட முடிவில் ஜெர்மன் வசம் இருந்த போலந்தையும் கைப்பற்றி போலந்தை கம்யூனிசம் மயப்படுத்தி சோவியத் யூனியனின் வார்சா அங்கத்துவ நாடா உருவாக்குனாங்க. 1989ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் உடைவதற்கு முன்பாகவே போலந்தில் கம்யூனிசம் வீழ்த்தப்பட்டு போலந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பியது. 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு ரஷ்யாவின் கலினின்கிராட் பகுதியுடன் போலந்து நில எல்லையை பகிர்ந்திருப்பதால ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு அச்சம் காரணமாக போலந்து 1999ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிரான நேட்டோ கூட்டமைப்பில் இணைஞ்சாங்க. தற்போது நடந்துட்டு வரக்கூடிய உக்ரைன் போர் 3வது உலக போராக மாறக்கூடிய பட்சத்தில் ரஷ்யாவின் முதல் தாக்குதல் போலந்து மீதானதாகவே இருக்கும். ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனுக்கான மேற்கத்திய நாடுகளுடைய அனைத்து ஆயுதங்களுமே போலந்து மூலமாகவே உக்ரைனுக்கு அனுப்பப்படுது. இந்த உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை மிக கடுமையாக எதிர்த்துட்டு வரக்கூடிய நாடு போலந்து தான். நம்பர் 2, உக்ரைன். கடந்த 2014ஆம் ஆண்டு உக்ரைனில் இருந்த ரஷ்ய ஆதரவு அரசாங்கம் அகற்றப்பட்டு மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான அரசாங்கம் உருவாக்கப்பட்டதை அடுத்து ரஷ்யா உக்ரைன் வசம் இருந்த கிரைமியாவை கைப்பற்றினாங்க. மேலும் கிழக்கு உக்ரைனில் இருந்த
டொனெட்ஸ், லுகான்ஸ் போன்ற பிராந்தியங்கள் ரஷ்ய ஆதரவு போராளி குழுக்களால் கைப்பற்றப்பட்டது. இதனை அடுத்து உக்ரைன் மண்ணிலிருந்து ரஷ்ய படைகளை வெளியேற்றுவதற்காக அசோவ் பெட்டாலியன் என்று அழைக்கப்படக்கூடிய நியோ நாசிகளை உருவாக்குனாங்க. மிகவும் ஆபத்தான இந்த படைப்பிரிவு கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை கிழக்கு உக்ரைனில் இருந்த 24,000க்கும் அதிகமான ரஷ்யர்களை இதுவரைக்கும் இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததிலிருந்து இதுவரைக்கும் உக்ரைனின் 18% நிலப்பரப்பை ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருக்காங்க. மேலும் உக்ரைனின் பெரு நகரங்கள், துறைமுகங்கள், தொழில்துறை கட்டமைப்புகளை ரஷ்ய படைகள் மிகப்பெரிய அளவில் அழிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 80,000க்கும் அதிகமான உக்ரைன் ராணுவ வீரர்கள் ரஷ்ய படைகளால் கொல்லப்பட்டிருக்காங்க. உக்ரைன் படைகளும் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள், கடற்படை தளங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. மேலும் உக்ரைனின் உளவு அமைப்பான SSU கடந்த 2 ஆண்டுகளில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை படுகொலை செய்வதற்கான முயற்சிகளில் 2 முறை ஈடுபட்டிருக்காங்க. நம்பர் 1, அமெரிக்கா. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பகை 100 ஆண்டுகளுக்கு மேலா நீடிச்சிட்டு வருது. அமெரிக்கா ரஷ்யாவை வீழ்த்துவதற்காக கடந்த 75 ஆண்டுகள்ல நேட்டோ கூட்டமைப்புல 32 நாடுகளை இணைச்சிருக்காங்க. அமெரிக்கா ரஷ்யாவின் செல்வாக்க ஐரோப்பாவில் நுழைய முடியாத அளவுக்கு ரஷ்யாவின் மேற்கு எல்லையில் நேட்டோ நாடுகளால சிலந்தி வலை போல பின்னிருக்காங்க. இதற்கு முதல் காரணம் அமெரிக்கா தான். ரஷ்யாவின் கிழக்கு எல்லையில ஜப்பான், தென்கொரியாவில் மிகப்பெரிய படைபலத்துடன் அமெரிக்கா இருக்காங்க. உலக புவிசார் அரசியல்ல ரஷ்யா அமெரிக்காவால மிகப்பெரிய அளவுல சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் போரில் அமெரிக்காவின் தலையீடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ரஷ்ய படைகள் முழு உக்ரைனையும் 1 மாதத்தில் கைப்பற்றி உக்ரைனில் தனக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. அமெரிக்காவின் பெரிய அளவிலான இராணுவ உதவிகளால 1 மாதத்தில் முடிய வேண்டிய போர் 2.5 ஆண்டுகளுக்கு மேலா தொடர்ந்து நடைபெற்று வருது. எனிவே, என்னோட அந்த வீடியோல குறைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை சரி செய்ய முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.